நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே ஒரு தடவை கொஞ்சம் கோவப்பட்டாங்கன்னா ஒரு நியாயமான கோபம் தான், அர்த்தமற்ற கோபம் இல்லை, நியாயமான கோபம் தான். அந்த கோபத்தை கூட அல்லாஹ் சொல்லி சிபாரிசு செய்யலாம். நபியே, இந்த மக்கள் இருக்காங்களே பைத்தியக்காரங்க, நீங்க பட்னியா போட்டா கூட பட்னியா இருந்துருவாங்க, பசியா போட்டா கூட பசியா இருந்துருவாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் முகம் சுழிச்சா உங்களை விட்டு ஓடி போயிடும். நீங்க முகம் சுழிக்காது, அவன் மன்னிச்சது. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு நினைக்கிறேன், வாலிப சஹாபி, அவருடைய தகப்பனார் உஹதுடைய யுத்தத்தில் கொல்லப்பட்டு விட்டார், ஷஹீதாகி விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தகப்பனார் கொல்லப்பட்டது மட்டுமல்ல, ஷஹீதானது மட்டுமல்ல, வீட்டுல சின்ன சின்ன பொம்பளை பிள்ளைங்க, எத்தனை 6 7 சரியா ஞாபகம் இல்லை, எல்லாமே தங்கைமார்கள், சின்ன சின்ன பிள்ளைங்க. இவர் தான் மூத்த பிள்ளை, இவரும் சின்ன பிள்ளை தான், இவருக்கு தங்கச்சிமார்கள். இருந்தவர் ஒரே ஒரு தகப்பனார் தான், தகப்பனாரும் பார்த்தாயிட்டாரு. வீட்டுல பசி பட்டினி, குழந்தைகளுடைய பசி பட்டினி, தாயுடைய பசி பட்டினி, இதை இவரால் தாங்க முடியாமல் ரசூலுல்லாஹ் ஏதாவது கேட்கலாம் என்று சொல்லி நபியுடைய சபைக்கு வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்து யாரையோ பேசிட்டு இருக்கிறாங்க. பேசும்போது குறுக்கிட்டு இடையில வந்து, நான் எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, வெக்கமா இருக்குது என்று சொல்லி பயந்துகிட்டு ஓரமா நிற்கிறார். ஓரமா நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எப்படி சொல்லலாம், எப்படி சொல்லலாம், இவர் போன சொல்லலாம், அவர் போன சொல்லலாம், இது இப்ப சொல்லிடலாம் என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்டயோ சொல்றாங்க, யார் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய வறுமையை முறையிடுவாரோ அல்லாஹ் அவரை செல்வந்தராக்குவார். யார் அல்லாஹ்விடத்திலே பத்தினி தன்மை கேட்பாரோ அல்லாஹ் அவருக்கு பத்தினி தன்மை கொடுப்பான் அப்படி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் யாரையோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்டு வந்துடுறாரு. எனக்கு தான் சொன்னாங்க,